1 Commerce, Unit 2, Forms of Business Organization, Chapter number 8, Multinational Corporations. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதான் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் எம்என்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மீனிங் அண்ட் டெஃபினிஷன். A multinational company is one which is incorporated in an country called the home country, but whose operations extend beyond the home country and which carries on business in other countries called the host countries in addition to the home country. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, a multinational company is one which is incorporated in one country, அதாவது ஹோம் கண்ட்ரி. ஒரு நாட்டில் வந்து அந்த தாய்நாட்டில் தொடங்கக்கூடியதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தாய்நாட்டில் தொடங்கி but whose operations extend beyond the home country and which carries on business in other countries. ஒரு தாய்நாட்டில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி அப்புறம் பல நாடுகளில் வந்து இந்த நிறுவனத்தினுடைய பிரான்ச்சஸ் சரிங்களா தொடங்கினாங்க அப்படின்னா called the host countries in addition to the home country. ஸோ அதாவது பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் அந்த தாய்நாட்டில் அதை தொடங்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் தாய்நாட்டை கடந்து கூடுதலாக பல நாடுகளில் கூட்டுருவாக்கம் செய்தால் அதனை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கள் எம்என்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இட் மஸ்ட் பி எம்பசைஸ்டு that the headquarters of multinational company are located in the home country. ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய தலைமையகம் எங்க இருக்கும் அப்படின்னா, ஸோ அதனுடைய தாய்நாடு எந்த நாட்டில் ஆரம்பிச்சாங்களோ அந்த ஹோம் கண்ட்ரி அந்த நாட்டில் தான் வந்து இதனுடைய ஹெட் குவார்டர் வந்து இருக்கும். சரிங்களா? A multinational corporation is known by various names such as global enterprise, international enterprise, world enterprise, transnational corporation, etc. அதாவது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இப்படியும் வந்து சொல்லலாம், குளோபல் என்டர்பிரைஸ், இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ், வேர்ல்டு என்டர்பிரைஸ், டிரான்ஸ்நேஷனல் அண்ட் கார்பரேஷன் எக்ஸெட்ரா. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் எம்என்சி. ஸோ எம்என்சிக்கு டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் யார் கொடுக்குறாங்கன்னா, நைல் ஹெச் ஜேக்கோபி. இவர் என்ன சொல்றாருன்னா, எ மல்டிநேஷனல் கார்பரேஷன் ஓன்ஸ் அண்ட் மேனேஜஸ் பிஸ்னஸ் இன் 2 or more countries. அதாவது பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் வியாபாரத்தை நடத்துவது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்என்சி அப்படின்னு சொல்லி நெயில் ஹெச் ஜேக்கோபி வந்து டெஃபினிஷன் சொல்றாரு. நெக்ஸ்ட், எம்என்சி இஸ் டிஃபைன்ட் டு பி an enterprise operating in several countries but managed from one country. அதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனம் என்பது வியாபாரத்தை தொடங்கி 2 அதற்கு மேற்பட்ட நாடுகளில் மேலாண்மை செய்வதும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்என்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சிஸ். ஸோ அந்த எம்என்சி எல்லாம் தொடங்குறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், லோ காஸ்ட் லேபர். ஸோ லோ காஸ்ட் லேபர்னு என்ன, அந்த குறைந்தபட்ச கூலி அப்படிங்கிறத வந்து லோ காஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்றோம். எம்என்சி செட் அப் தேர் ஃபெசிலிட்டிஸ் இன் லோ காஸ்ட் கண்ட்ரீஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் லோயர் காஸ்ட். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பன்னாட்டு நிறுவனமானது குறைந்தபட்ச கூலி வழங்கும் நாடுகளில் வந்து தனது நிறுவனங்களை அமைப்பதனால் குறைஞ்ச செலவில் என்ன பண்றாங்க அப்படின்னா பொருட்களையும் சேவைகளும் வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியுது. இட் கெயின்ஸ் காஸ்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் செல் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் குட் குவாலிட்டி அட் லோயர் காஸ்ட். ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அடக்க விலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்மைகளை பெறுவதால், அதாவது தரமான பொருளையும் சேவையும் வந்து கிடைக்கிறதுக்கான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. This is not available to smaller companies which operate at regional level. ஸோ சிறிய நிறுவனங்கள் வந்து வட்டார அளவில் மட்டுமே செயல்பட்டு வருவதால் அவர்களால் வந்து சிக்கனமான பொருட்களை வந்து வழங்க முடிவதில்லை. சரிங்களா? இதுதான் இதுக்கான விஷயம். நெக்ஸ்ட், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம் தரமான பொருட்கள். The resource, experience and expertise of MNCs in this sphere of research and development enables the host country to establish its research and development system which helps it in producing quality and goods and services at least possible cost. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சோர்சஸ், அந்த வளங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளங்கள், அந்த வசதிகள், அனுபவம், சிறப்பறிவு, சரிங்களா?
ஸோ ஆகியவற்றின் இந்த நிறுவனங்கள் வந்து ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டத்துக்காக சரிங்களா. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணால் அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த வளங்கள், அந்த கிடைக்கக்கூடிய வசதி, அனுபவம், அந்த சிறப்பறிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்என்சியில் இருக்கும் சரிங்களா. ஸோ எம்என்சியில் என்ன இருக்கும், அந்த சிறப்பறிவு தென் அனுபவம் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிடைக்கக்கூடிய சோர்ஸஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய சோர்ஸை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்காக தாராளமாக செலவிட்டு தரமான பொருளை வந்து உற்பத்தி செய்யவும் சேவைகளை செய்யவும் அதே மாதிரி தரமான பொருட்களையும் வந்து கொடுக்கவும் வழிவகை செய்யுது இந்த எம்என்சி. நெக்ஸ்ட் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் சோர்சஸ், ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்சஸ். ஸோ ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்சஸ் அதாவது பயன்படுத்தப்படாத வளங்களை வந்து முறையாக பயன்படுத்துறது. பிகாஸ் ஆஃப் தேர் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ இன்னைக்கு அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால எம்என்சிஸ் ஆர் இன் தி பொசிஷன் டு ப்ராப்பர்லி யூட்டிலைஸ் ஐடியல் பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் தி ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். ஸோ பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் அதர் சோர்சஸ் மனித வளங்களையும் மற்ற பயனற்ற சொத்துக்களையும் என்ன முறையாக வந்து பயன்படுத்துவதனால் த ரிசல்ட் இன் தி இன்க்ரீஸ் இன் தி நேஷனல் இன்கம் ஆஃப் தி ஹாஸ்ட் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வளங்கள் அதாவது மனித வளங்களும் சரி ஒரு சில சொத்துக்களையும் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால ஸோ இந்த எம்என்சிஸ் எல்லாம் கரெக்டாக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி பயன்படுத்துறதுனால ஸோ இந்த நாட்டுடைய நேஷனல் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அடைய செய்யுது. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன். ஸோ நாட்டினுடைய அந்த செலாவணி அந்த செலுத்து நிலை இருக்கு இல்லைங்களா, பேமெண்ட் பொசிஷன் அந்த செலுத்து நிலையை வந்து சீராக்குகிறது. பாருங்க எம்என்சி ஹெல்ப்ஸ் தி ஹாஸ்ட் கண்ட்ரிஸ் டு இன்க்ரீஸ் தேர் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எம்என்சி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட்டை வந்து என்ன பண்ணுது இன்க்ரீஸிங் தேர் எக்ஸ்போர்ட் வந்து அதிகப்படுத்துது. as such they help the host country to improve upon its balance of payment position. இதனால நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. then next technical development. ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சி. MNCs carry the advantages of technical development in host countries. ஸோ MNC பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுடைய டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணதுனால இன்ஃபேக்ட் எம்என்சிஸ் ஆர் வெஹிக்கிள் ஃபார் டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து இன்னொரு நாட்டிற்கு அந்த டெக்னாலஜியெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ அந்த நாடும் என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் வந்து டெவலப் ஆகும். பிகாஸ் ஆஃப் எம்என்சிஸ் புவர் ஹாஸ்ட் கண்ட்ரிஸ் ஆல்சோ பிகின் டு டெவலப் டெக்னிக்கலி. அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸும் கூட ஒரு சில நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்திட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் எஃபெக்ட் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஸோ அந்த டெக்னிக்கல் அந்த மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்களும் இந்த டெவலப்பிங் கண்ட்ரியும் கூட டெவலப் ஆகுது சரிங்களா. ஸோ அப்போ யாருனால இந்த எம்என்சிஸ் இருக்கிறதுனால அந்த எம்என்சினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளரும் நாடுகளும் கூட வளர்ச்சியடைவதற்கு ஊக்குவிக்கவும் ஒரு காரணமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் மேனேஜரியல் டெவலப்மெண்ட். ஸோ மேனேஜரியல் டெவலப்மெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த மேலாண்மை வளர்ச்சி. எம்என்சிஸ் எம்ப்ளாய் லேட்டஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எம்என்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேலாண்மை திறனை வந்து ரொம்ப நல்லா டெக்னிக்கலாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க மேலாண்மையை. ஸோ பீப்புள் எம்ப்ளாய்ட் பை எம்என்சிஸ் டூ ஏ லாட் ஆஃப் ரிசர்ச் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன் ஏ வே they help to professionalize management along latest lines of management theory and practice. This leads to managerial development in host countries. ஸோ இந்த மேலாண்மை திறமையை கருத்தாகவும் செயலாகவும் செயல்படுத்துகின்றன. அது சமயம் இந்த நிறுவனங்கள் நாட்டுடைய மேலாண்மை முன்னேற்றத்தை மேம்படுத்துகின்றன சரிங்களா. ஸோ மேனேஜரியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் லோக்கல் மோனோபிலிஸ். ஸோ இந்த லோக்கல் மோனோபிலிஸ் அப்படின்னா யாரை சொல்றோம் அப்படின்னா அந்த சர்வாதீனத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க லோக்கல் மோனோபிலிஸ்னா அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் அவங்கள தான் சொல்றாங்க. The entry of MNCs leads to competition in the host countries. ஸோ எம்என்சி பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் வந்து போட்டியை வந்து ஊக்குவிக்கின்றன. போட்டியை வந்து தூண்டு விடுறதே யாருன்னா இந்த எம்என்சி தான். தென் லோக்கல் மோனோபிலிஸ் ஆஃப் ஹாஸ்ட் கண்ட்ரிஸ் either start improving their products or reduce their prices. ஸோ அந்த உள்ளூர் வாசிகள் அதாவது உள்ளூர் அந்த வியாபாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பொருட்களை சிறப்பாக வந்து வடிவமைத்து நல்ல விலையை வந்து குறைச்சு குறைவான விலையில் வந்து பொருளை வழங்கவும் வந்து
வழிவகை செய்கின்றன. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு காம்படிஷன் இருந்தது அப்படின்னா நம்ம நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவோம். காம்படிஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஏன்னா தானமன் இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எம்என்சிஸ் ஒரு நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த லோக்கல் மோனோபலிஸ் அந்த உள்ளூர் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட் இன்னும் வந்து என்ன நல்லா ஸ்பெசிஃபிக்காக நல்லா நல்ல குவாலிட்டியாகவும் ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் வந்து சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. Thus MNCs put an end to exploitative trade practices of local monopolies. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் நிறுவனங்கள் தனது பொருட்களை திறமையாகவும் நல்லா இதாவது தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் as a matter of fact MNCs compel domestic companies to improve their efficiency and quality. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா எம்என்சி தான் இவங்க வந்து இவங்களுடைய ப்ராடக்டை வந்து நல்ல குவாலிட்டியாகவும் கொண்டு போகிறாங்க. தென் in India many Indian companies acquired ISO 9000 quality certificates due to fear of competition posed by MNCs. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ISO 9000 தர சான்றிதழ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றதுனால பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஈடாக வந்து போட்டிட்டு வராங்க யாரு இந்த லோக்கல் மோனோபலிஸ். சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா போட்டி இல்லை அப்படின்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுவாங்க அப்படின்னா குறைவு தான். தென் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர வழிவகை செய்கிறது யாருங்க இந்த எம்என்சி. By providing super quality products and services, MNC help to improve the standard of living people of host countries. ஸோ பன்னாட்டு நிறுவனங்களால தரமான பொருட்களை வந்து தயாரித்து கொடுக்கறதுனால மக்களுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு தான் வருது. தென் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சர். ஸோ இந்த சர்வதேச லெவலில் அந்த பிரதர்ஹுட் அந்த சகோதரத்தையும் அந்த கலாச்சாரத்தையும் வந்து காக்குது இந்த எம்என்சி. சரிங்களா? MNC integrated economics of various nations with the world economy. ஸோ உலக பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு இந்த எம்என்சி வந்து சப்போர்ட் பண்ணுது த்ரூ தேர் இன்டர்நேஷ்னல் டீலிங்ஸ். அதனால் அந்த டீலிங்னால எம்என்சிஸ் ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சர். ஸோ ஒரு நாடு இன்னொரு நாடோட அந்த நல்லுறவையும் அந்த கலாச்சாரத்தையும் பேணிக்காததுனால அண்ட் பே வே ஆஃப் வேர்ல்டு பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ உலக நாடுகளில் அந்த பீஸ் அந்த அமைதியும் அந்த சகோதரத்துவம் நிலை நிற்க வந்து வழிவகை செய்கிறது. யார் இதனால அதாவது எம்என்சினால இந்த மாதிரியான ஒரு சகோதரத்துவம் வந்து ஏற்பட செய்யுது. சரிங்களா?